அதே மாதிரி மனித உரிமைகளை இதெல்லாம் மனித உரிமை தானே, மனிதனுக்குள்ள கடமைகள். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இது மாதிரி எதையெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. சபையில் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லாரும் அந்த உரிமைகள் நம்ம மீறிக்கிட்டு இருக்கோம். சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் மனித உரிமைகள் எக்கச்சக்கமாக சபைகளில் மீறப்படும். அந்த சபைகளில் இருக்கும் பொழுது ஒருத்தன் உரிமை எப்படி மதிக்கணும்? சீட்டு போடுறதுக்கு, சினிமா கோட்டில் சீட்டு போடுறதுக்கு தான் அடிச்சு சாவுவாங்க, தலை உருளுமுங்க. பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு பார்க்கலையா? அப்போ ஒரு சபையில் இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி நடக்கக்கூடியதில் பெரும் தகராறு கலவரம்லாம் வந்துடுது, வன்முறை, பெரிய சமுதாயம் மோதிக்கிற. கடைசியில் சினிமா கோட்டையில் சீட்டு பிடிக்கிறதுல வர்ற தகராறுல ரெண்டு சமுதாயம் மோதிக்கிட்டு என்ன செய்ய, இங்கிட்டு ஒரு 25 அங்கிட்டு ஒரு 25 போயிடும். முதலாவது நம்ம விளங்கிக்கிறேன்னு ஒரு பொதுவான சபைக்கு போறோம். அந்த சபைக்கு போனோம்னு சொன்னா முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு இடம் கொடுத்து உட்காரணுமோ, இப்படியே இப்படி விரிச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு முடியும் அவ்வளவு விரிச்சுட்டு உட்காரக்கூடாது. அப்படி விரிச்சுக்கிட்டு செவத்துல சாஞ்சுக்கிட்டு இப்படி இடத்த அப்படி ஆக்கிரமிக்க கூடாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இதா கீலலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். சபைகள்ல இடம் கொடுத்து உட்காருங்கள், கொஞ்சம் குறைந்த இடத்துல உங்களுடைய உட்காருவதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படி செய்யுங்கள், அல்லாஹ் அதுக்கு இடம் தருவான் சபைகள்ல. இது ஒரு பரக்கத்து தான். இது மறைமுகமான அருள் தாங்க. வெளியில மழை கொட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், அப்ப கூட நெருங்கி உட்கார மாட்டோம், அப்படிதான் வந்துட்டு இருப்போம். மழையில் நிக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்து நெருங்கி வாங்குங்க, நெருங்கி வர மாட்டோம். ஒரு ஆளுக்கு இடையில சைத்தான் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இடையில சைத்தானுக்கு இடம் விட்டு தான் உட்கார்ந்துருப்போம். அப்ப நெருங்கி உட்காருங்கள் என்று சொல்லப்படுமே. எவ்வளவு கொள்ளுங்க, வயிற்றுல எப்படி எல்லாம் பறக்கத்து செய்யறான்னு அது மாதிரி ஒரு சபையிலையும் பறக்கத்து செய்வான். பார்த்தா 500 பேர் இருக்கிற மாதிரி தெரியும், 1000 பேர் உட்கார முடியும். அது அல்லாஹ் அது மாதிரி ஆக்கி தருவான். ஏன்னா நம்ம சைத்தானுக்காக நம்ம பிரிஞ்சு உட்கார்றதுனால இடம் வேஸ்டா போகுது. அப்படி உட்காராம ஒரு சபை ஏன்னு கேட்டா, இது ஒரு சபை, ஒரு சபை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. அப்ப எல்லாருக்கும் அந்த சபையில சம பங்கு அளிக்கணும்னு சொன்னா அது இருக்கிறதுக்குள்ள என்ன செய்யணும், ஒட்டி நெருக்கி இடம் கொடுத்து ஆகணும். அப்ப அந்த மாதிரியாக ஒரு சபைகள்ல நம்ம இடம் கொடுத்து பழகணும். இது ஒரு மனிதர்களை மதிக்கிற ஒரு முறை. எந்த சபையா இருந்தாலும் சரி, அது பள்ளிவாசலா இருக்கலாம். பள்ளிவாசல்ல சஃப்ல நிக்கணும் இல்லையா, சஃப்ல நிக்கும் போதையே சஃப்லையே நெருக்கி நிக்கணும்னு இருக்குது. சஃப்ல நிக்கும் பொழுதே ஒரு ஆள் 2 ஆள் இடத்துக்கு வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்குருவான். அடுத்து ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல 15 பேர் நிக்கலாம். அப்படிலாம் நிக்க கூடாது, நெருக்கடியா இருக்கா. சஃபுடைய அளவை குறைச்சிக்கலாமே. மக்களெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். ஒருத்தன் காலில் ஒருத்தன் தலைப்படும், ஹரம்ல எல்லாம் போனோம், இடம் பத்தாது. நமக்கு சாதாரண நேரத்தில் சைதா செய்வதற்கு ஒரு எத்தனை 4 அடி விடுவாங்களா? 4 அடி விடுறாங்கன்னா நெருக்கடியான நேரத்தில் 3 அடியில் சப்பு ஆக்கினா ஒரு சப்பு அதிகமாயிரும்ல. வெயில்ல நிற்பான், பாய் கூட இருக்காது, தலையில் மழை கொட்டும், ஜும்மாவில் உள்ள இடம் கொடுக்க மாட்டாங்களே. அது சப்பு நிர்ணயிச்சதானே, எல்லாம் கோடு போட்டுச்சுக்கலாம் 4 அடின்னு. ஏன் 4 அடி 3 அடி ஆக்கிட்டு நீங்க நிக்க கூடாதா? சஜிதா தானங்க செய்யணும். அவன் தலை காலில் உரைச்சிட்டு போகுதுங்க. அப்ப அந்த சபைகள்ல இடம் கொடுத்திருந்தா இந்த ஜும்மாவில் நம்ம இங்கெல்லாம் பார்க்கிறோம், தெருவில் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. அப்ப சபைகள்ல நம்ம உட்காரக்கூடிய ஒழுங்குல முக்கியமான ஒழுங்கு என்னன்னு கேட்டா, கொஞ்சம் இடத்தை நாம் குறைத்துக் கொள்ளணும். நமக்குன்னு ஆக்கிரமிக்கிற இடத்தை குறைத்துக் கொள்ளணும். ஒருவருக்கு மற்றவருக்கு இடையில் உள்ள இடைவெளிகள் என்ன செய்யணும், குறைக்கணும். அப்ப அதிகமான பேர் சேர் வாடகை மிச்சமாகும்ல. நீங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 50 பேர் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா 50 சேருக்கு கொடுக்குற வாடகை மிச்சமாகும்லங்க, 100 ரூபாய் வேஸ்டா போகுதுல. அப்ப பல வகையில் நன்மை தரும். அப்ப சபையில அந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, சபையில முக்கியமான ஆளா இருப்பார், தலைவர் வருவார், அல்லது வார்டு மெம்பர் வருவார், எந்திரா அவர் உட்கார்ந்துருவார். அது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கவனை கிளப்பி விட்டுவிட்டு உட்காரக்கூடியது எல்லாத்தையுமே இருக்குது. அட ஒரு கடையில முதலாளியும் வர்றாரு, அந்த தொழிலாளியும் சபையில் இருக்காருன்னு வைங்களேன். தொழிலாளி உட்கார்ந்து விட்டான், கடைக்கு தான் ஒரு முதலாளி, சபைக்கு முதலாளி இல்லை. இந்த சபைக்கு தானே செய்வாரு, எந்திரா நான் உட்காரணும், எந்திரி நான் உட்கார்ந்துருவார். அவனை கிளப்பிட்டு உட்காந்துக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஒருவர் ஒரு சபையில் அமர்ந்து விட்டாரையானால் அவரை எழுப்பி விட்டு நீங்க உட்காரக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, யார் உட்கார்ந்துட்டாரோ அவர் தான் அதுக்கு தகுதியானவர். யார் அந்த இடத்துல உட்கார்ந்து புடிச்சிட்டாரோ அவர் தான் அதுக்கு அருகதையானவரை தவிர அதுக்கு மேல எவர் வந்தாலும் நீங்க உங்களை எழுப்பக்கூடாதுன்னு நீங்க எழுப்பவும் கூடாது. இஸ்லாத்துல எப்பவும் அப்படிதான். ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொன்னா 2 தரப்புக்குன்னு விளங்கிக்கிறணும். வட்டி வாங்கக்கூடாதுன்னு வட்டி கொடுக்கவும் கூடாது, அப்படிதான் எல்லாமே. அப்ப விபச்சாரம் ஆம்பளையை மட்டும் குற்றவாளி ஆக்கி பொம்பளையை மட்டும் தப்பிக்க விடுறது, பொம்பளை குற்றவாளி ஆக்கி ஆம்பளை, அப்படி இஸ்லாம் சொல்லாது. தப்புன்னு 2 தான் தப்பு. அதே மாதிரி எழுப்பக்கூடாதுன்னா எந்திரிக்கவும் கூடாது. எப்ப எந்திரிக்கலாம், தள்ளாத வயசுல முதியவர், அவருக்கு முடியல, அவர் நம்மளை கேட்கல, நம்மளாவ பார்த்து ஏன்னா நீ வாங்க, அது வேற. நம்மளா உட்கார வைக்கிற முடியாதவர் இருக்கார்ல, அது அல்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை, அது பரோபகாரம், அது தரஜாவை கூட்டக்கூடிய நல்ல காரியம்.
இது இல்லாத வகையில ஒருத்தன் எழுப்புறதும் ஒருத்தன் அதை கேட்டு எந்திரிக்கிறதும், எழுப்புனா அவன் பாவி ஆகுறான், எழுப்புனா இவன் மானத்தை விட்டவன் ஆகிறான். முஸ்லீம் எந்த காலத்தையும் தன் மானத்தை எழுதக்கூடாது. நாளில் இப்போ வந்த நீ இந்த உட்கார்ந்து நீ வந்திருக்கணும், அழகா சட்டம் பேசலாம். உனக்கு இந்த இடத்துல உட்கார ஆசையா இருந்தா நீ முதல்ல வந்து உட்காரு. நாளில் வந்திருக்கிறேன், நான் 8:30 வந்திருக்கேன், நீ 10:30 வந்துக்கிட்டு இடம் கட்டி நானே அர்த்தம் சொல்லுமா இல்லையா? அப்போ 8:30 மணிக்கு வர்றவனுக்கு என்ன மரியாதை இருக்கு முன்னாடி வர்றவனுக்கு? அப்படி எழுப்பி விடக்கூடாது. எழுப்புனால இந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தின் பேரில் எழுப்ப சொன்னா எந்திரிக்கவும் கூடாது. நம்மளா விரும்பி ஒரு பெண்ணுக்கு இடம் கொடுக்குறோம், ஒரு முதியவருக்கு இடம் கொடுக்குறோம், ஒரு குழந்தைக்கு இடம் கொடுக்குறோம்னா அது வரவேற்கத்தக்க அம்சம். இது இல்லாம அடக்குமுறைக்காக வேண்டி செஞ்சா எந்திரிக்க கூடாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மூமினு லா யுதில்லு நஃப்ஸஹு, ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் தன்னை தாழ்த்தி கொள்ள மாட்டான், சுயமரியாதை எப்போதும் இழந்து விட மாட்டான். சுயமரியாதை இழந்து ஒரு ரிக்வெஸ்ட் கோரிக்கையா, கொஞ்சம் முடியல, காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் இடந்தாங்களேன், நீங்க கொஞ்சம் நிற்க முடியுமே, அவர் முடியாத ஒரு காய்ச்சக்காரர் வர்றாரு, அது ஓகே. அது மாதிரி எல்லாம் செய்யறது இல்லாம தன்னை தாழ்த்தி கொள்ற விஷயத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்மள்ட்ட என்ன செய்யுது, நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதாவது ஒரு நட்பு என்பது ஒருத்தன் 2 பேர் சேர்ந்தே இப்போ இருப்பாங்க, கூட்டாளியாக இருப்பாங்க, சபையில் வந்தாலும் சேர்ந்து உட்காருவாங்க, போனாலும் தோளில் கை போட்டுட்டு போவாங்க, இவன் சரி அவன் போட்டுக்குருவான், அவன் சரி இவன் போட்டுக்குருவான், இப்படி உருட்டி வாங்கி ஆளுக்கு பதி குடிப்பாங்க. இந்த மாதிரி நட்புகள்லாம் மனிதர்கள் இருக்கு, தப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தான் வேணும், நல்லது தான், நல்ல பண்பு தான். ஒருத்தர் சதிக்கு தோழர் ரசூலுல்லாவே எல்லா சகாபையும் சமமாக வச்சிருந்தாங்க, அபூபக்கர் கொடுக்குற இதை மற்றவங்களுக்கு கொடுக்கல தானே, நண்பர்கள் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி சபையில் உட்காரும்போது 2 பேர் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, ஒருத்தன் வருவான், 2 பேர் கடையை தள்ளி விட்டு உட்காந்துருவான். அவன் சேர்ந்து உட்கார்றதுக்குன்னே வந்திருப்பான், இவன் என்ன செய்யறது, சேர்ந்து உட்கார 2 பேர் கடையில் உட்காந்துக்கிட்டு நறுக்குன்னு உட்காந்து அவங்க 2 பிரிச்சு விட வந்துருவான். அதை கவனிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா யுஃபர்ரிகு பைன இஸ்னைனி, சேர்ந்து அமர்ந்திருக்கிற 2 பேருக்கு மத்தியில் பிரிக்கும் விதமாக உட்காராத. ஒரு சபைக்கு போனா 2 பேர் சேர்ந்து உட்காரணும்னா சேர்ந்து உட்காரணும்னு தேர்ந்தெடுத்தும் வர்றான். நம்ம 2 பக்கத்தில் உட்காந்துக்குருவோம், இந்த சீட்டு உனக்கு அந்த சீட்டு உனக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு வர்றான்னு சொன்னா அவன் அதை தேர்ந்தெடுத்து அதுக்காக மெனக்கட்டு அதுக்குன்னு முன்னாடி வந்திருப்பான். முன்ன பின்ன வந்தோம்னா 2 பேரும் சேர்ந்து உட்கார இயலாது, 2 பேருமே காலியா இருக்கும்போது போயிடுவோம், நல்ல இடமா பார்த்து 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடையில என்ன செய்யக்கூடாது, 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு பிரிக்க கூடாது. அது தப்புங்க, பிரிக்கிறது தப்பு. இதை நம்ம என்னைக்காக கவனிக்கிறோமா? வேணுண்டு இல்லாட்டாலும் நடுவில் உட்காந்துக்கிறோம். ஒரு சில பேர் வருவாங்க சபையில் நடுவில் நுழைஞ்சிக்கிட்டு, கொஞ்சம் கூட இடம் இருக்காது, கொஞ்சம் விளையுங்கன்னு சொல்றதெல்லாம் இல்லை, அப்படியே உட்காந்துடுறது, அந்த அழுத்தத்தில் அவன் வளர்க்குறது, இப்படிலாம் செய்யறாங்க. இது கூடாது. அவன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறவன என்ன செய்யக்கூடாது, விலக்கி விடக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரம் இல்லாம மனிதர்களுடைய உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவர்களை தாண்டிக்கிட்டு வர்றதுக்கு பாருங்க, அதை தடுக்கிறாங்க. அதை தாண்டிக்கிட்டு வர்றேன்னா இப்ப வாழியத்துக்கிட்டு தாண்டிட்டு வர்றதால அதல்ல, அவங்க தாண்டிக்கிட்டு ஆக்கிரமிக்கிறதுக்கு வரல, எல்லா பக்கம் போறதுக்கு வர்றாங்க. முன்னாடி வர்றவன் முத உட்காரணும், பின்னாடி வந்தவன் முத வர்றதுக்காக வேண்டி அம்புட்டு பேரை மிதிச்சுக்கிட்டு நான் தான் முத போவேன், அது முத வர்றேன், நீ அம்புட்டு பேரை மிதிச்சு தாண்டிட்டு வரணுமா? அதுக்கு அந்த மாதிரி தாண்டக்கூடாது. இப்ப நாம தாண்டி தான் வெளியே போகணும். இப்போ ஒருத்தர் போறாந்த, இது தப்பு இல்லை, நீங்க யாரையும் முந்துறதுக்காக வேண்டி தாண்டல. அங்கிருந்து ஒருத்தர் வேற ஒரு காரணத்துக்காக கரண்ட் ஃபெயிலியர் ஆச்சு, மைக்கு வேலை செய்யல, ரிப்பேர் பண்றதுக்காக கூப்பிட முடியாது, அவர் தாண்டிட்டு தான் வருவாரு. உங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காக வரல, முந்தி வந்தவருக்குன்னு உரிமை இருக்கு பாருங்க. முந்தி ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா முதல் வரிசைக்கு அவருக்கு உரிமை அதிகம் இருக்குது, பிந்தி வந்தவருக்கு அந்த உரிமை இல்லை. தொழுகையிலும் சரி சபையிலும் சரி. தொழுகையில் அப்படித்தானங்க, தொழுகையில் ஜமாத்துக்கு போயிட்டோம்னா முத வந்தவர் தான் முத சஃபு, பிந்தி வந்தவர் அடுத்த சஃப்லாம் நிக்கணும். நான் ஊர் தலைவர் என்னை முத சஃப்ல விடுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இமாமா இருந்தா அவர் முன்னாடி போயிடுவார், அது அவரும் தொழு வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதை தவிர பாக்கி எல்லாரும் பிந்தி வந்தா பிந்தி தான் நிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்கள் மனிதர்களுடைய கழுத்துக்களை தாண்டிக்கிட்டு போவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. சபையை பார்க்கறாங்க, அந்த சபையில ஒரு பர்ஃபெக்ட், நம்ம தொழுகை பர்ஃபெக்ட் இருக்கு பாருங்க, அதை பார்த்து அசந்து போறான். இந்த போராட்டங்கள் வச்சு ரோட்ல திருவுமா சில நேரத்தில் முழிக்கிறானுவோ, மிலிட்டரி மாதிரி நிற்கிறானுவோ, வருஷப்படுத்துறதுக்கு யாரும் ஒன்றும் சொல்லல, தன்னால் நிற்கிது. வருஷப்படுத்துறதுக்கு ஒரு ராணுவம் நிற்குமே, அது மாதிரி வரிசையா நிலுங்கள்னு வருஷம் கரெக்டா நிற்குது. அப்படி ஒரு மிலிட்டரி மாதிரி லாகுக்கு ஒரே மாதிரி குனிகிறது, ஒரே மாதிரி எந்திரிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாங்களே. அந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு சபைக்குள்ளேயும் இருக்கணும். பள்ளிவாசல்ல இருக்கிற தொழுகையில மாதிரியான இருக்கிற ஒழுங்கு ஒரு சபையில் இருக்கும் பொழுது தாண்டிக்கிட்டு முன்னாடி வரக்கூடாது. இடைவெளி விட்டுருந்தாங்கன்னா, அந்த மாதிரி விட்டுருந்தாங்கன்னா தாண்டிட்டு உட்காரலாம், அது ஒரு விஷயம். தாண்டிக்கிட்டு வருமா அவனுக்கு ஆத்திரப்படுவான், இன்னும் லேட்டா வந்துட்டு எல்லாத்துக்கும் முந்திரி போய் உட்கார வர்றான், வர வேண்டியானவன். அவன் என்ன செய்யலாம், அவர் அங்கேருந்து வேண்டுகோள் விடலாம், முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா, அவ்வளோ தள்ளி போங்க கொஞ்சம், அதுக்கு அந்த உரிமை இருக்கு அவருக்கு.
இடத்த விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, வெளியில் ஆள் நிற்குது, அதை அவர் சொல்லலாம். பிந்தி வந்தவர் முந்தி வந்து உட்கார்ந்தவனுடைய உரிமையை பறிக்கிற விதமாக அது செய்யக்கூடாது. இது இந்த சபையில் தான் இல்லை, இதுல இருந்து நம்ம விரிவாக இன்னும் எடுத்துக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சிருப்பான், இவனுக்கு 243 நம்பரா இருக்குன்னு வச்சுக்கிறங்க. நம்பரே இப்ப கிடையாது, அவ்வளவு முண்டி போச்சு, நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சும்மா சொல்றேன் 243. இப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் தர மாட்டாங்க. பல லட்சத்தை தாண்டி போச்சு, இப்ப நம்பரை போட்டு என்ன புண்ணியம்? அதனால நம்பர் இல்லாம தான் பதிவு பண்றாங்க. இப்ப புதுசா பதிவு கிடைக்காது. பேச்சுக்கு உதாரணம் வச்சுக்கிறோம் 243. நான் போய் ஆபீசரை பார்த்து என்னுடைய 243 ஒரு 18 அதை வச்சிருங்க, இந்தாங்க கவரு, 243 இருக்கிற என்னுடைய பைலத்துக்கு 18வது இடத்துல கொண்டு வச்சிருங்க, எனக்கு வேலை சீக்கிரம் கிடைக்கும். வருஷம் எத்தனை கொடுப்பாங்க? ஒருத்தரா கொடுத்துட்டு வருவாங்க. இதுவும் இது சபையிலேயே முந்தக்கூடாதுன்னா ஒருத்தர் லைஃபையே நீ பழாக்குறிய. கொஞ்ச நேரத்தில் வந்து உட்கார்றதுக்கு அரை மணி நேரத்திலேயே இந்த மாதிரி ஒருத்தன் உரிமையை பறிக்க கூடாதுன்னா அவன் முதல்ல போய் வரிசையா நின்று கியூவில் நின்று பதிவு பண்ணிட்டான். அவன் டிசம்பர்ல பதிவு பண்ணிட்டான், நீ ஜனவரிக்கு போற, நீ ஒரு மாசம் லேட்டு. ஒரு மாசம் லேட்டா போற நீ வந்து டிசம்பர்ல பதிவு பண்ணவன் இடத்துல கொண்டு வைக்கிறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுத்து அடுத்தவனுடைய உரிமை பறிக்கிறது எப்படி இஸ்லாம் ஒத்துக்கிறேன்? அப்படி வழங்கினா லஞ்சம் இருக்குமா உலகத்துல? லஞ்சம் எது கொடுக்குறான்? லஞ்சம் வாங்குறவன் மேல மட்டுமா தப்பு? முந்தி போனவன் முந்தி போயிட்டான், பிந்தி போனவன் கிடைச்சா பாப்போண்டு அந்த மென்டாலிட்டி வந்து எதுக்குங்க லஞ்சம்? கிடைச்சா கிடைச்சா நான் வாங்கிட்டா ஒருத்தனும் இல்லாம தானே போக போகுது. நான் போய் அந்த வேலையை வாங்கிட்டேன்னு சொன்னா நீ என் இடத்துல இருந்தா பாருங்க ஒருத்தன், அவனுக்கு இல்லாம போக போகுது. இதான் நடக்க போகுது. அப்ப ஏதோ ஒரு சகோதரன் பெற்றுட்டு போறான், இருக்கிற வேலை 500 வேலை, 10,000 பேர் இருக்காங்க, 500 தான் கிடைக்கும், 9,000 பேர் கிடைக்காது. முந்தினவன் வாங்கிட்டு போறான். முந்தினவன் ஏதாவது குவாலிஃபிகேஷன் பத்தாம இருந்து தள்ளுபடியாகி வந்தா நமக்கு வந்துட்டு போகுது. அவன் இன்டர்வியூல தேரலன்னா வந்துட்டு போகுது, நுழைவு தேர்வை தப்பா எழுதிவிட்டானா வந்துட்டு போகுதுன்னு சொல்லி நினைக்கணுமே தவிர முந்தக்கூடாது. அப்ப சபையில் முந்தக்கூடாது, சஃபில் முந்தக்கூடாதுன்னா லைஃப்ல எப்படி முந்துறது? காலமெல்லாம் தெருவில் நிப்பானே. நீ ஒரு தடவை வந்து கவர்ல வச்சு அடிச்சதுனால, நீ போய் 18வது இடத்த போய் பிடிச்சதுனால அவன் லைஃப் பூரா அவன் தெருவில் நிப்பான். இப்ப அப்ப முன்னாடி போய் நிக்கிறதுக்கு என்ன மரியாதை? முதல்ல போய் பதிவு செஞ்சவனுக்கு என்ன இருக்குது? கியூல நிக்கிறோம், அது ஒரு சபை தானே. அவன் பாட்டுக்கு வருவான், மாடு மனுஷன் நினைக்க மாட்டான். 3 பேர் நிக்கிறாங்களே, எத்தனை மணி? 4 மணிக்கு. அந்த காலத்துல ரேஷன் அரிசி போடுற காலத்துல எல்லாம் அரிசி கிடைக்காது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல அரிசியே கிடைக்காது. எங்க ராமநாதபுரம் ஜில்லா ரொம்ப வறண்ட பகுதி. நாங்கெல்லாம் 4 மணிக்கே 3 மணிக்கே போய் என்ன செய்வோம், அந்த ரேஷன்ல உட்காந்துருவோம். இப்ப 10 மணிக்கு தான் சொசைட்டி திறப்பான் ரேஷன் கடை. அப்ப நாங்க 3 மணிக்கு காலைல சகர் டயத்துல உட்காந்துருவோங்க. சின்ன பிள்ளைகள்ல எல்லாம் நிற்பான். திடீர்னு உடம்பு வச்சுட்டு வருவாங்க 4 பேர். அப்படியே இந்த சின்ன பிள்ளைல ஆத்திரமா இருக்கணும், செய்ய முடியாது. அப்படி இருக்கு. 3 மணில இருந்து இருப்போம். அவன் பாட்டு சரசன் 50 பேரும் தாண்டிட்டு போய் உள்ளக்க போயிடுவாங்க. உள்ள போயிடுவான், விருண்டு உள்ள போயிடுவான், முதல்ல வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்ப இத்தனை பேர் எப்படி இருக்கு? இது என்ன மார்க்கம்? இது எப்படி? ஒரு முஸ்லீம் இது செய்யறவனு முஸ்லீம் தான். இது என்ன? இது அக்கிரமம் இல்லையா? அப்ப ஏன் மற்றவங்க நிக்கிறவன்லாம் யாரு? அப்ப மனிதனுடைய உரிமை எல்லாத்தையும் இதுதான் மனித உரிமை மீறல். சும்மா அடிச்சா தான் மீறல் நினைச்சுக்க கூடாது. அவன் விட்டு சொத்தை பறிச்சா தான் மீறல் நினைச்சுக்க கூடாது. அவனுடைய சுயமரியாதை, அவனுக்கு முன்னுரிமை இருக்கு பாருங்க, அதையும் பறிக்க கூடாது. அது காசோ பணமோ இல்ல, ஆனா முன்னுரிமை அவனுக்கு வந்துருச்சு. முதல் நின்ட்டான்லவன், முதல் வந்து நிற்கும் போது கியூல நின்றா கியூ தான் நிக்கணும், கியூல நிக்காம போக கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு முறையில கியூல சட்டவிரோதம் பண்றதெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. நம்ம வாட்டுக்கு என்ன செய்யும்? அப்ப நம்ம முந்தி போகணும் ஆசைப்பட்டா அதுக்குள்ள பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல வந்து நின்று முதல்ல இது பண்ணணும். அதுக்காக வேண்டி இந்த தற்கல் மாதிரி சிஸ்டங்கள் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயம். அது சட்டத்தில் உள்ளதா போயிடுது. கூடுதல் ரூபா கொடுத்தா முதல்ல வாங்கலாம்னு வச்சிருப்பான்ல, அது அபிஷியலா உள்ளது. அது லஞ்சம் கொடுத்து போறது இல்லை. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு போட்டிருக்காங்க தற்கல் சிஸ்டம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அது முன்னுரிமை மாறிட்டு போனாலும் 100 சாதாரண டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா முதல்ல கிடைக்கும். பாஸ்போர்ட் இருக்குது, ஆர்டினரியா வர்றது 5 நாள்ல வர்றதெல்லாம் இருக்கு தானே செய்யுது. அது மாதிரி உள்ளது. ஓவைடி போன் தர்றான்ல, அது மாதிரி உள்ளதுதான். அது ஒண்ணு. இது செய்யக்கூடாது சபையில. பாருங்க, ஒரு சபையில கியூல ஒரு வரிசையில ஒரு பல பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை வந்து எந்த மார்க்கத்துல கியூல நிக்கிறதுக்கு சட்டம் சொல்றதுக்கு கேளுங்க பார்ப்போம். ஒரு மதத்துல சொல்லி ஒரு மத குருமார்ட்ட கியூல நிற்பதை பற்றி உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? கியூல நிக்கிறது அதையா எங்க மார்க்கம் சொல்லணும் அப்படிமா? அப்படித்தானே சொல்லுவா. என்ன பதில் அங்க இருக்கு? முஸ்லிம்கிட்ட கடை சொல்ல கியூல நிக்கிற பத்தியா? கியூல நிக்கணும் நிக்கணும். முந்தி வந்தவன் முந்தி, அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தினவன் தான் குர்ஆனும் சொல்லுது. அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தி வந்தவன் தான். அதை பிந்தி வந்தவன் இருக்கக்கூடாது. திருக்குர்ஆன் அப்படி தெளிவா என்ன செய்யுது, அதை அடிக்குது. இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்ட சமுதாயமா போயிருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு அற்புதமான சமுதாயம். அதே மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கணும் சபையில உட்கார்ந்துருக்கையில 2 பேர் 3 பேர் குறைஞ்ச பேர் இருப்பாங்க ஆரம்பத்தில்.
அப்படி ஒரு 2 பேர் உட்காந்துருக்கும்போது 3 பேர் உட்காந்துருக்கும்போது இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், 2 பேர் தனியாக கூட குசுகுசுன்னு பேசுறது. அந்த ஒருத்தர் என்ன நினைக்குவான்? 3 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் மட்டும் என்ன செய்யறது? ஊகாதுல அவ்வளோ சொரு ஊகாதுல சொரு. இவனை பற்றி பேசிருக்க மாட்டாங்க. இவன் நினைக்குவான் அது நம்மளுக்கு அவன் தான் பேசுகிறாங்க. அவன் வேற என்னது இவனுக்கு தெரியாத வேற எதோ பேசுவான். இவன் என்ன நினைக்குவான்? நம்மளை தேவை, நம்ம 3 பேர் உட்காந்துருக்குறோம், நமக்கு விளங்குற மாதிரி பேச வேண்டியான. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க, நீங்கள் சபையில் 3 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபலாயத்தனாஜா இஸ்னைனி, 2 பேர் வந்து ரகசியம் பேசாதீர்கள். இது அவனுடைய உரிமையை பறிக்குது, அவனுடைய மனசை புண்படுத்துது. அவன் வந்து நம்மளை ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறான். இது எது வரைக்கும் இது செல்லும்னாட்டா மக்கள் அதிகமாகும் வரை. அதிகமாயிட்டம் நினைக்க மாட்டோம். இது இவ்வளோ பெரிய சபையில் 2 பேர் பேசினா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கும் போது இவங்க 2 பேர் பேசியிருந்தாங்கன்னு வைங்க, நம்மளை தான் பேச யாரும் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. 3 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக நினைப்போம், நம்மளை மட்டும் ஒதுக்கிட்டானே. அதாவது 3 பேர் இருக்கிற இடத்துல வந்து ரகசியம் பேசக்கூடாது. ரகசியம் பேசக்கூடாதுங்கிறது ரகசியம் மட்டும் இருக்கக்கூடாது, லாங்குவேஜை மாற்றி பேசினாலும் அப்படி தான் சேர்த்துக்கணும். 3 பேர் இருக்கிறான். இப்போ என்னை மாதிரி ஒருத்தன் எனக்கு இங்கிலீஷே தெரியாது, 2 பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? 3 பேர் நாங்கள் இருக்கிறோமுங்க, அவங்களுக்கு தமிழும் தெரியும், அவங்களுடைய பாஷையே இங்கிலீஷாக இருந்தால் அது ஒரு விஷயம். அவங்க 2 பேருக்கு தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ரகசியமாக ஒன்று பேசல, குறைச்சி தான் பேசுகிறாங்க, எனக்கு தெரியாதுல்ல. அப்போ என்னை ரகசியம் நான் அப்படி தான் நினைக்குவேன். இதுவும் ரகசியத்தெல்லாம் சேரும். 2 பேர் மட்டும் 3 பேர் இருக்கும்போது 2 பேர் உருதுல பேசுவாங்க. இவனுக்கு உருது தெரியாது. 3 பேர் போயிட்டு இருப்பாங்க டீ கடைக்கு, 2 பேர் மட்டும் உருதுல பேசுவான். 10 பேர் இருக்கும்போது நீ பேசிட்டு போ, 3 பேர் இருக்கும்போது பேசக்கூடாது. 3 பேர் இருந்து அவனையும் சேர்த்துக்கல, என்ன பேசுறது அதில் சேர்த்துக்கிற கூடாத ஒரு விஷயமா இருந்தா எந்திரிச்சு போயிரு, ஏதாவது காரணத்தை காட்டிடு, அப்புறமா பேசிக்க. அல்லது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் சபை அதிகமான பிறகு பேசிக்க. 3 பேர் இருக்கும். இதெல்லாம் கவனிக்க எவன் கவனிப்பான்? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். படைச்சவனுக்கு தாங்க இதெல்லாம் தெரியும். ஒவ்வொரு அம்சமுமா ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியும். எங்கெல்லாம் புண்படுவான், எதெல்லாம் ஒரு மனுஷனை வருத்தப்படுத்து, எதெல்லாம் ஒருத்தனுக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? படைச்ச ரப்புல் ஆலமீன் இறைவனால் மாத்திரம் சொல்ல முடியும். இறை மார்க்கம் இதெல்லாம் ஆதாரம். இதையெல்லாம் சொல்வதில் இருந்து என்ன நம்ம விளங்குதுன்னா, இது கண்டிப்பா கடவுளுடைய மார்க்கம் தான். இதையெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தனுடைய இடத்துல இருந்து பார்த்து சொல்ற மாதிரி இருப்பாருங்க. நீங்க இதை ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்களா? ஒவ்வொருத்தனும் இந்த நிலைமைக்கு நீங்க ஆளா இருக்கிறா இல்லையா? உங்களை விட்டுட்டு 2 பேர் பேசும்போது தப்பா நினைக்காத ஒருத்தர் இருக்க மாட்டீங்க, எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த ஒவ்வொருத்தனுடைய உணர்வுகளையும் இப்படி உரசி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் சொல்வதாக இருந்தால் இது கடவுளுடைய மார்க்கம் தான். அப்ப 3 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள், மக்கள் அதிகமாக குழுமுற வரைக்கும் பேசக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில், ஒரு கூட்டத்தில், ஒரு பொது இடங்கள்ல நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குங்க. சபையில் இருக்கிறோம் இல்லையா? சபை என்பது என்ன, இந்த மாதிரி பயான் பண்றது மட்டும் சபை இல்லைங்க. சபைங்கிறது ஒரு 3 பேர் 2 பேர் கூடினால சபை தான். 3 பேர் கூடி ஒரு விஷயத்துக்காக பேசுறீங்க, அது 3 பேர் கூடிய சபை. 10 பேர் ஏதோ ஒரு அடிப்படையில் கூடி பேசுறீங்க, அது 10 பேர் கூடிய சபை. இந்த சபையில் பேசப்படுற செய்திகள் வந்து செய்திகள் அமானத்துங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செய்திகள் இருக்குல்ல, 10 பேர் பேசுறோம், அதாவது நம்ம உலகத்தை எல்லாம் கூப்பிடாம ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிடுறோம்னா எது கூப்பிடுவோம்? அந்த 3 பேருக்கு தான் அந்த தகுதி இருக்குது, அவர்கள்ட்ட தான் சொல்லணுங்கிறதுக்காக நான் கூப்பிடுறேன். நான் என்ன செய்யறேன், ஒரு 3 பேரை கூப்பிட்டு செய்தி கூப்பிடுறதுக்காக பேசுறேன். 3 பேரையும் கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். ஏன் அந்த 3 பேரை கூப்பிடுறேன்? எனக்கு ஏன் பார்வையில் அந்த 3 பேர்கிட்ட தான் அந்த செய்தியை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். நான் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்காம நம்ம மைக்கில் போட்டு பேசாம என்னை வந்து தனியாக வந்து பாருங்கன்னு 3 பேரை பார்க்க சொல்றேன்னா அந்த 3 பேரை தாண்டி 4வது ஆளுக்கு அந்த செய்தி போகக்கூடாது நான் நினைக்கிறேன். அப்படி நினைத்தால் அது அமானிதம். ரூபாய் அவங்ககிட்ட தந்தா எப்படி அர்த்தாட்ட சொல்லக்கூடாதோ, அல் மஜாலிசு அமானத்துங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சபைகளில் சொல்லப்படுற செய்திகள் ரகசியம் என்று சொல்லப்படுமையானால், அமானிதம் என்று சொல்லப்படுமையானால், இது உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்கன்னு சொல்லப்படுமையானால் சொல்லவே கூடாது. இதுல பர்ஃபெக்டா இருக்கிற ஒருத்தனை காட்டல, இன்னைக்கு தலை வெடிச்சு போயிருமே. சொல்லாதேன்னு சொன்னா தான் சொல்ல தோணும், சும்மா சொல்லிட்டா கூட சொல்ல மாட்டான். உங்களுக்கு தான் யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த நாள் 50 பேருக்கு தெரியலன்னு பாருங்க. இது நம்ம அப்படி இருக்கிறோம், இதுல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டி இதை கொஞ்சம், இது ஒரு பெரிய ஒரு ஆத்மீக பயிற்சிங்க, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுல நீங்க ஜெயிச்சுட்டு வைங்க, சைத்தானை எந்த வகையிலும் ஜெயிச்சு போடலாம். ஆமா, ஏன்னா இது பெரிய, நம்ம எல்லாரையும் வீழ்த்துறான்ல, இதுல யாரும் பர்ஃபெக்டா இருக்க முடியல. காசுல அமானமா இருந்துடுறோம், 100 ரூபாய் கொடுத்து பத்திரமா வச்சுக்கணும், யாரையும் கொடுத்துருக்கோம், நான் கேட்கும் போது தரணும்னா கொடுத்துடுறோம்.
1,00,000 தந்தா கூட திருப்பி கொடுக்குறவன்லாம் இருக்கிறான். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த ஆள்கிட்ட சொல்லாதவன் கிடையாது. 1,00,000 எல்லாம் அவன் பர்ஃபெக்டா இருந்து காட்டி போடுறான். சைத்தான் அவனுக்கு எடுக்க முடியல. 10 லட்சத்தை ஒன்னாவது கொடுத்துட்டு போவாங்க, கெடுக்க முடியாது. அவன் அழகா தான் தூக்கி தந்துருவான். அது அவனுக்கு முடியுது, கட்டுப்படுத்த முடியுது. எது முடியல? இது யார்ட்டையும் சொல்லாதுன்னு ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தா அவனுக்கு முடியலையே. அதே மனுஷன் தான் 10 லட்சத்தை எல்லாம் ஜெயிச்சவன், அதுல கெடுக்க முடியாது. சைத்தான் எதுல கெடுத்து போடுறான்? இதுல கெடுத்துறான். அப்ப இது பரீட்சை தான், கடும் பரீட்சை இது. இதுல தேர்தா எல்லாத்திலும் தெரியும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப பல பேருக்கு உள்ள விஷயங்களை சொன்னால் பல பேர் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க. இது ரகசியம் கிடையாது. நீங்க விளங்கிட்டு போய் அடுத்த ஒண்ணு சொல்ல என்ன சொன்னாங்க தெரியாது. அப்படி இது மார்க்கம். இதை போய் அப்படி சொல்லிவிடாதீங்க. இதை சொல்லணும். பல்லிகு அன்னி வளவாயா, ஒரு வசனம் இருந்தாலும் போய் சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் இது சொல்லுங்க. ஒரு செய்தியை சொல்லுவான். அட ஒரு பொண்ணை பத்தி பொண்ணு வச்சிருக்கிறேன், ஒரு மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன். 2 பேரை கூப்பிட்டு இந்த பையன் எப்படி உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. இது சொல்ற அமானிதமாக நம்பி தானே சொல்றீங்க. நான் உடனே போய்கிட்டு உன்னை பத்தி நடுவட்ட கேட்டேனா இப்படி சொல்லிட்டாங்களாண்டா, அது என்னது, எது கேட்ட நீ? அப்ப இது நம்பிக்கை துரோகம் தானே. இது ஒருத்தவங்க நம்பி நம்ம சொல்றான், அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமாங்க, கொடுத்துறாது, மோசடி பேர் வழியாம அப்படி தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க என்கிட்ட. நான் என்ன செய்யணும்? எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் பொண்ணு கொடுக்காம இருக்கலாம். அது செய்யணுமே தவிர அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு பொண்ணு தரலாமான்னு கேட்டேனா, அவர் இருக்கார்ல இப்ராஹிம், அவர் உன்னை குடியாரன்ட்டாரு. இது எவ்வளவு ஐக்கியத்தானே. இது இல்லைன்னு சொல்லுங்க யாராவது. ஒரு நல்லதுக்காக நம்மகிட்ட ஒரு செய்தி அமானிதமா சொன்னா அதுவும் நிறுத்தி. இதை ஒழிச்சிட்டா சண்டை இல்லைங்க சமுதாயத்தில். இந்த வாய் ஓட்டையினால தாங்க எல்லாம். எத்தனை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மை எல்மனலி மாபைன லஹையைஹி மாபைன ஃபகிதைஹி ரிஜ்லைஹி ஃபகத் அல்மனலஹுல் ஜன்னா. எவன் ஒருத்தன் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில உள்ளதையும், நான் ஒன்று சொல்லாம சொல்றாங்க, 2 தாடைக்கு மத்தியில உள்ளதையும் 2 கால்களுக்கு மத்தியில உள்ளதையும் கற்ப சொல்றாங்க, ஒழுங்காக பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனது சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகத் அல்மனலஹுல் ஜன்னா, அவனுக்காக சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு இருக்கிறேங்கிறாங்க. அந்த 2லையும் நீங்க பர்ஃபெக்டா இருந்து காட்டுங்க, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கலாம். இதுல அந்த கற்பை காப்பாற்றுற, ஒழுக்கத்தை காப்பாற்றுற விஷயத்திலையும் நாவை பேன்ற விஷயத்திலையும் மாத்திரம் நீங்க சுத்தமா இருந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு ஏன் சொன்னாங்க? ரொம்ப கஷ்டமான காரியம் அது கஷ்டங்கிற. நாங்க மற்ற கற்பையாவது ஒழுங்கு காப்பாற்றிடுறான், அதை விட டேஞ்சர் நாவு தான். கேட்கறாங்க, எனக்கு ஒரு வசியத்தை சொல்லுங்க. வேற யாரிடமும் கேட்காத அளவுக்கு ஒரு சாபி கேட்கிறாரு, நீங்க சொல்ற வசியத்துக்கு கூட நான் யார்ட்டையும் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு வசியம் சொல்லுங்க அப்படின்னு நாக்கு பிடிச்சி இதை பாதுகாத்து கேட்கிறாங்க. நாக்கு பிடிச்சி காட்டி இதை பாதுகாத்துக்கப்பா, வேற ஒன்றும் செய்ய வேணாம். இதுல தான் எல்லா தனியும் புறம் பேசுறது, கோல் சொல்றது, நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் மோசடி, ஃப்ராடு. இந்த வாயினால தானே ஃப்ராட் பண்றோம். இந்த இப்போ வாங்கிட்டு வந்ததுமா 20 நாளைக்கு கொஞ்சம் வாங்கின சரக்கு வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ் இப்போ தான் போட்டு எடுத்துட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. வடையை வச்சுக்கிட்டு முந்தா நாள் போட்ட வடை அதை எண்ணெயில் போட்டு சூடாக்கி வச்சுக்கிட்டு இந்த இப்போதான் நாக்கு தான் நம்பிட்டு பண்ணுது. அப்ப நாக்கை பாதுகாத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்புங்கிறாங்க. அதனால சபைகள்ல அமானிதம் என்று உங்கள்கிட்ட 3 பேர் சேர்ந்து பேசுற விஷயத்துல இது நமக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்குள்ளதான் இருக்கணும். பண்ணுங்கதா அவன் எவ்வளவு பெரிய தப்பான சொன்னாலும் சரி, அடுத்த ஆள்கிட்ட நீங்க அது ஒத்துழைக்காம போங்க, அதை ஏத்துக்கிறாம போங்க, அது ஒரு விஷயம். அதுக்கு அது இணங்கி போக தேவையில்லை. இது நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நம்மகிட்ட சொல்லாப்பா, நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடணும். நமக்கு செய்தி சொல்ல போறேன், சொல்லாதீங்க, வாயில கிடக்காது, நான் உளறிடுவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டா சேஃப்டி. இல்ல அது சொல்ல அது நல்லது, நமக்கு முடியலன்னு சொன்னா நான் ஒரு உளர் வாயின்னு ஒத்துக்கிட்டு போங்க, பிரச்சனை இருக்காதுல. ஏன்னா அமானிதத்தை பற்றி இன்னல்லாக யஅமுருக்கும் அன் தவுதுல் அமானாத்தி, அமானிதங்களை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்ப அமானிதங்கள் நிறைவேற்ற கட்டளை இது வருமா? இல்லை, இது ஒரு அமானிதம் தானே. அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு செய்தியை சொன்னா ஏன் அடுத்த ஆள்கிட்ட சொல்ற? அப்ப அதை பாதுகாக்க, அதையும் பூட்டி வச்சு பழக்கணும். அது நமக்கு சொந்தம் இல்லை, இன்னொருத்தனுக்கு சொந்தமான செய்தி. அது அந்த செய்திக்கு நம்ம உரிமையாளர் இல்லை. அது பெட்டிக்கு பணத்தை ரூபாய்க்கு நம்ம உரிமையாளர் இல்லை. அமானிதமா கொடுத்தா அந்த ரூபா நமக்கு சொந்தம் இல்லை. அதை எப்படி பாதுகாத்து வச்சு அவன் ஒப்படைப்போமோ அதே மாதிரி இந்த ரகசியத்தையும் போட்டு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இந்த பழக்கத்தை நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது போக சபையில இறுதியாக சுருக்கமா சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒழுங்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் சபைக்கு வர்றாரு, வரும்போது அந்த அம்பு வச்சிருப்பாங்கல்ல, எல்லாரும் அம்பு போட்டிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் அப்படி தஸ்பீ ஜுப்பா தலப்பா அப்படி இல்லையே. அவங்க எல்லாம் வீரதீர ஆயுதம் தரித்தவர்களாக அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அம்பு இருக்குல்ல, அம்பு ஈட்டி இது மாதிரி அம்பை பிடிச்சி கொடுத்துட்டு வர்றாரு. அம்பை பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறாருன்னா இப்படி பிடிச்சிட்டு வர்றாரு. அம்பு வச்சுக்கிறவர் ஈட்டியை இப்படி எடுத்துட்டு வர்றாரு. அவர் கூப்பிடுங்களா
சபைக்கு வரும்போது இப்படி பிடிச்சிட்டு வரக்கூடாது, இப்படி பிடிச்சிட்டு வா. அம்பை எடுத்துட்டு வர்றவரை, ஈட்டி எடுத்துட்டு வர்றவரை இப்படி பிடிச்சிருந்தா ஒருத்தர் ஏத்திருமே, இப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தா ஏத்திரும். நீ அம்பை கொண்டு வந்தேன்னு சொன்னா இப்படி குப்புற வச்சு கொண்டு வா. அந்த முனை வந்து தரையை நோக்கி பார்த்துருக்கிற மாதிரி இப்படி கொண்டு வரணும். ஒரு வாள் வச்சிருக்கிறாரு, கத்தி வச்சிருக்கிறாரு, இப்படி எடுத்துட்டு வரக்கூடாது. வணங்குதா? அது நம்ம அறியாமல் குத்திவிடும். இப்படி தான் கொண்டு வரணும். கத்தி வாள்லாம் இது வாளுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது. இதுல இருந்து பெற வேண்டிய படிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு சபையில அடுத்தவருக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரியாக எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. இப்படி குத்திருப்பான், இப்படி நீட்டிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு, அடுத்தவனை இடிக்குமா இல்லையா, தாருக்கு வச்சு இப்படி கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் தப்பு. அடுத்தவர்கள் மேல இடிக்கிறது, அடுத்தவர்கள் மேல காயப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புல சபைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சபைக்கு வரும்பொழுது மற்றவர்கள் மேல காயப்படாம, மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காத வகையில ஒரு பொது சபைக்கு வரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி ஒன்னொன்னா படிக்கும் பொழுதுங்க இப்படி ஆச்சரியத்தில் நம்ம அப்படி வியந்து போயிடும். என்னடா மார்க்கம் இது, ஒண்ணு விடலையா, ஒண்ணுக்கு போற வெளிக்கு போறதெல்லாம் சொல்லுதுங்கிறோம், இதெல்லாம் சொல்லுது. இப்படி ஒரு அற்புதமான மார்க்கம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.